நீங்க இந்த வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே நிச்சயமா இந்நேரம் நீங்க ஏதாவது ஒரு கனவை ரொம்ப காலமா துரத்திட்டு இருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கான ஒரு வசதியான வாழ்க்கையா இருக்கலாம், பெரிய வீடா இருக்கலாம், காரா இருக்கலாம், ப்ரமோஷன், வெளிநாட்டு விசா, இந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு கனவுக்காக நீங்க அதிகமா எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும்னா நிச்சயமா நிறைய டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அஃபர்மேஷன் சொல்லியிருப்பீங்க, டெய்லி காலையில எழுந்து விஷுவலைசேஷனும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். அது உங்களுடைய ஐடென்டிட்டி மாறாதது தான். நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் மனநிலையில் இருந்துட்டு ஒரு மல்டி மில்லியனியர் ஆகிற கனவை துரத்திட்டு இருக்கீங்க. ஒரு நோயாளியாக உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணிட்டு ஒரு ஆரோக்கியமான உடல்நிலைக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு ஆவரேஜான மைண்ட் செட்டில் இருந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃப்பை உண்டு பண்ணிடணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல நீங்க மாறணும். உங்க அடையாளம் மாறணும். உங்க அடையாளம்னா என்ன, அதை ஏன் மாற்றணும், அதை மாற்றலைன்னா உங்க லைஃப் என்னவாகும் அப்படிங்கிறதையும், நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த லைஃப்ல இருந்து வாழ நினைக்கிற அந்த ஒரு ஸ்பெஷல் லைஃபுக்கான அடையாள மாற்றத்தை உங்களுக்குள்ள எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாம் தான் நான் இந்த வீடியோல பேசியிருக்கேன். முக்கியமா இந்த வீடியோல இந்த அடையாள மாற்றத்தை உங்களுக்குள்ள ரொம்ப ஈஸியா கொண்டு வரக்கூடிய ஒரு சூப்பர் சேர் டெக்னிக் பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். அதனால வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை உடனடியாக ஃபாலோ பண்ணவும் செய்யுங்க. உங்களுடைய கனவு வாழ்க்கை உங்களுடைய கைகளில் சீக்கிரமாகவே வந்து சேரும். வணக்கம், நான் இந்துமதி மனோ. நான் ஒரு செல்ஃப் கனெக்ஷன் கோச். நான் இந்த சேனலில் தொடர்ந்து ஹீலிங், மேனிஃபெஸ்டேஷன், பாசிட்டிவ் மைண்ட் செட் இந்த மாதிரியான டாபிக்ஸில் தான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த டாபிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க, உங்கள் லைஃப் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு விரும்புகிறீங்கன்னா நிச்சயமாக நம்ம செல்ஃப் சிங் ஸ்கூல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். முதல்ல இந்த ஐடென்டிட்டி, அடையாளம்னா என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களை பற்றி வச்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான நம்பிக்கைகள் தான் உங்களுடைய அடையாளமாக மாறுது. இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு ஃபேக்ட். ஆனால் இதே இது நான் எப்பவுமே எல்லா இடத்துக்கும் லேட்டாக தான் போவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய அடையாளம். என்கிட்ட இப்போ காசு இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு ஃபேக்ட். ஆனால் இதே இது எப்பவுமே என்னுடைய தேவைக்கேற்ற அளவுக்கு என்கிட்ட பணம் இருந்ததே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உங்களுடைய அடையாளமாக மாறுது. உங்கள் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி பலவிதமான நம்பிக்கைகள் உருவாகி இருக்கும். இந்த நம்பிக்கைகள் எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் சேர்ந்து இதுதான் நான் உங்களை எந்த விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ண வைக்கணும், அதுதான் உங்களுடைய அடையாளம், இல்லைன்னா ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, எடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு முடிவுகள், இது எல்லாமே உங்களுடைய அடையாளத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ நம்ம ஐடென்டிட்டினா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இந்த ஐடென்டிட்டிங்கிறது எப்படி உங்களுடைய கனவு வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக்கா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஈர்ப்பு விதி பத்தி தெரிஞ்ச நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு தவறான புரிதல் என்னன்னா, நீ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டாலே அது உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான். ஏன் நானுமே பல காலம் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நாம் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. இது ப்ராக்டிக்கலாக நீங்களே இப்போ உணர்ந்திருப்பீங்க. எந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும்னா நம்மளோட அடையாளத்தோட மேட்ச் ஆகிற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் மனசில் நான் அவ்வளோ கன்சிஸ்டன்ட்லாம் கிடையாது, எந்த காரியம் தொடங்கினாலும் பாதியிலே விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை எனக்கு அதிர்ஷ்டமே இருந்ததே கிடையாது, எனக்கு பெரிய வெற்றிகள்ன்றது சாத்தியமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கைகள் வச்சுருக்கீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய அடையாளமாக இந்நேரம் மாறி இருக்கும். உங்களோட மூளை என்ன பண்ணும்னா இந்த அடையாளத்தை பாதிக்காத விதத்தில் நடந்துக்கிறதுக்கு தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் எடுக்கும். இது நியூரோ சயின்ஸ். உங்களுடைய மூளைக்கு எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் எல்லாம் பிடிக்காது. அதுக்கு ரொம்ப ஃபெமிலியரான திங்ஸ் என்னவோ அதை தான் பண்ண பிடிக்கும். அது எப்பவுமே தனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், பழக்கமான விஷயங்கள் இதையே தான் செய்ய நினைக்கும். முக்கியமாக உங்களுடைய அடையாளத்தோடு ஒத்து வர விஷயங்களை மட்டும்தான் அது செய்யும். இதுதான் ஐடென்டிட்டி ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மனிதர்கள் அவர்களுடைய கரண்ட் ஐடென்டிட்டிக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் அவங்க லைஃப்பில் அனுமதிப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய சொந்த
ஊர்லேயே தான் வளர்ந்துருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அங்கேயே தான் இருக்கணும்னு விரும்புவாங்க. என்னதான் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும், அங்கெல்லாம் செட்டில் ஆகணும்னு கனவு வச்சாலும் இவங்களை பொறுத்த அளவுக்கு எல்லாமே எனக்கு என் ஊரு தான், என் ஊரை விட்டு நான் வெளியே எங்கேயும் வரமாட்டேன், எனக்கு இந்த ஊரு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்களுடைய ஊர் பாசத்தை காமிச்சாலும் இங்க ரோல் பிளே பண்றது என்னன்னா இந்த ஐடென்டிட்டி ஹோமியோஸ்டாசிஸ். அவங்களோட ஐடென்டிட்டியையும் அந்த ஊரும் அந்த ஊருடைய கலாச்சாரமும் ஒண்ணுக்கொண்ணு மொத்தமா ஊறி போனதுனால இவங்களால அந்த ஐடென்டிட்டியை விட்டு வெளியே வர முடியல. அதனாலதான் அவங்க ஊரை விட்டு வெளியே வர தயங்குறாங்க, பிடிவாதமா அதே ஊர்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னு அஃபர்மேஷன் டெய்லி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தடவை பணம் சம்பந்தமான சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ்லயுமே உங்களுக்குள்ள பதட்டத்தை உணர்வீங்க. பெரிய கனவுகள் அடையணும்னு என்னதான் உள்ளுக்குள்ள நீங்க ஆசைகள் வச்சிருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, சின்ன முடிவுகள் எடுக்க கூட ரொம்ப பயந்து தயங்கி நின்றுட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கனவுகள் எல்லாமே உங்களுடைய அடையாளத்துக்கு எதிராக இருக்கிறது தான். இந்த முரண்கள் தான் உங்களுடைய கனவுகள் இன்னும் நனவாகாததற்கு முக்கிய காரணம். இப்போ இந்த அடையாள மாற்றம் வராதது எப்படி உங்களுடைய கனவுகளை பாதிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததை நான் சொல்ல போற அந்த ஸ்பெஷல் டெக்னிக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையை கேட்டுடலாம். முன்னொரு காலத்துல போஜராஜன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு நாள் அவனுடைய வீரர்களோட காட்டுக்கு வேட்டையாட போனான். ரொம்ப நேரம் வேட்டையாடி முடிச்சதுக்கு அப்புறமா அவரும் அவருடைய வீரர்களும் ரொம்பவே களப்படைஞ்சிட்டாங்க. இதனால அவங்க ஊருக்குள்ள வந்து சாப்பிடறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கம்பங்கொள்ளை இருக்கு. அது சரவணப்பட்டன் அப்படிங்கிறவனுக்கு சொந்தமான ஒரு கொள்ளை. அவன் என்ன பண்றான்னா அந்த கொள்ளைக்கு நடுவுல ஒரு பெரிய பரண் அமைச்சு அந்த பரன்ல உட்கார்ந்தபடியே அந்த கம்பங்கொள்ளைய பாதுகாத்துட்டு வர்றான். அந்த சமயத்துல ராஜா அவருடைய பரிவாரங்களோட அங்க போறாரு. அவங்கள பார்த்த உடனே சரவணபட்டன் ரொம்ப மகிழ்ச்சியோட அவங்கள அங்க அந்த பரன்ல இருந்தபடியே வரவேற்கிறான். ராஜா, நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்பவும் இது பெருமையை தருது. நீங்க உங்களுடைய பரிவாரங்களோட இங்க இருக்கிற கதிர்களை எடுத்து சாப்பிடலாம், காஞ்சு போன தட்டைகளை எடுத்து உங்களுடைய குதிரைகளுக்கு உணவா கொடுக்கலாம், நீங்க பாட்டுக்கு தாராளமா வந்து பசியாருங்க அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் உள்ள கூப்பிடுறான். இவங்களும் அதே மாதிரி போய் அங்க இருந்த கதிர்களை எல்லாம் உடைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே என்னவாகுது, பறவைகள் எல்லாம் அந்த கொள்ளையில வந்து உட்கார ஒட்டிக்கும். இந்த சரவணப்பட்டன் பரன்ல இருந்து கீழே இறங்கி வந்து அந்த பறவைகளை விரட்டுறதுக்கு வர்றான். அப்படி வர்றப்போ திரும்பி இந்த ராஜாவையும் அவருடைய பரிவாரத்தையும் பார்த்துட்டு, ஐயோ இது என்ன பெரிய அநியாயமா இருக்கே, என்னுடைய ஒரு வருஷ வருமானத்தையும் இப்படி தின்னு தீத்துட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு கண்டபடி இவங்களை திட்ட ஆரம்பிச்சிடுறான். இது கேட்ட உடனேயே ராஜாவுடைய மனசானது ரொம்ப வேதனைப்படுறது. என்னடா இவன் இப்படி நம்மளை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டானே அப்படின்னு உடனடியாக அவர் அவருடைய வீரர்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப போறாரு. இதுக்குள்ள இந்த சரவணப்பட்டன் அந்த பறவைகளை எல்லாம் விரட்டிட்டு திரும்பவும் போய் பரண் மேல உட்காந்துக்கிறான். உட்கார்ந்தவன் ராஜாவும் அவனுடைய வீரர்களும் கிளம்புறத பார்த்துட்டு, ராஜா என்ன நீங்க வயத்துக்கு ஏத்த அளவுக்கு பசியாரேட்டிங்களா, உடனடியா ஏன் கிளம்புறீங்க, வாங்க இன்னும் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறான். இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஒரே குழப்பமாயிருது. என்னடா இது, இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மள வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னான், அதுக்கப்புறமா அவனே வந்து நம்மள வெளியில போக சொன்னான், இப்போ அவனே திருப்பவும் நம்மள உள்ள வர சொல்றானே அப்படின்னு பாக்குறப்பதான் அவருக்கு ஒண்ணு புரியுது. அவன் அந்த பரண் மேல இருக்கிறப்போ ரொம்ப உயர்ந்த குணம் உள்ளவனா நடந்துக்கிறதையும் பரனை விட்டு இறங்கின உடனே அவனுடைய குணத்துல பெரும் மாற்றம் ஏற்படுறதையும் அவர் கவனிக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவரும் அந்த பரண் மேல ஏறி நின்று பாக்குறாரு. அப்போ ஏறி நின்று பார்க்குறப்போ அவர் ஒரு விஷயம் உணர்றாரு. என்னன்னா, அது வரைக்கும் அவருடைய மனசு ரொம்பவே சஞ்சலப்பட்டுட்டு இருந்தது. அந்த பரண் மேலே ஏறி நின்ன அந்த நிமிஷமே அந்த சஞ்சலங்கள் அத்தனையும் மறைஞ்ச அவருக்குள்ள ஒரு அமைதி ஏற்படுது. அப்போ இந்த மாற்றம் எல்லாமே அவரை ரொம்பவே யோசிக்க வைக்குது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கண்டிப்பாக இந்த பரண் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீரர்கள் அத்தனை பேரையும் இன்னும் கொஞ்சம் பேரையும் கூட்டிட்டு வந்து அந்த பரனுக்கு கீழே தோண்ட செய்கிறாரு. அப்படி அவங்க வந்து தோன்றப்பதான் உள்ளே இருந்து விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனம் கிடைக்குது. விக்ரமாதித்த மன்னன் ரொம்பவும் உயர்ந்த குணம் உடையவன், ரொம்ப காலமா ரொம்ப நல்லாட்சியை அந்த ஊர்ல கொடுத்துட்டு வந்தவன். அவனுடைய சிம்மாசனமானது அந்த பரனுக்கு கீழே இருந்திருக்கு. அதனால ஒவ்வொரு முறை அந்த பரண் மேல ஏறும்போதும் சரவணப்பட்டன் கிட்ட அந்த விக்ரமாதித்தனுடைய உயர்ந்த குணமானது வெளிப்பட்டிருக்கு. இந்த கதையில எப்படி சிம்மாசனத்தின் மேல உட்காரும் போது ஒருத்தருடைய மனநிலைங்கிறது டோட்டலா மாறுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். இந்த கதைக்கும் நாம அடுத்து பார்க்க போற அந்த ஸ்பெஷல் டெக்னிக்கும் ஒரு ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கு. அது என்னங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய மூளை எப்பவுமே நம்மளை சுத்தி இருக்கிற இடங்களோட ஒரு ஸ்ட்ராங் மெமரி அசோசியேஷனை கிரியேட் பண்ணி வச்சிரும். நீங்க உங்களுடைய படுக்கறைக்கு போன உடனே உங்களுக்கு
வர்றதும் கொட்டாவி வர்றதும் டைனிங் டேபிளில் போய் உட்கார்ந்த உடனே கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் எவ்வளோதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் உங்களுடைய ஆஃபீஸ் டேபிள் முன்னாடி போய் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு இம்மீடியட்டாக அந்த ஒரு ஒர்க் ஃபோக்கஸ் வர்றதுக்கும் காரணம் இந்த ஒரு அசோசியேஷன் தான். இதை தான் கான்டெக்ஸ்ட் பேஸ்டு மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மூளையானது ஒவ்வொரு இடத்தையும் ஒரு உணர்வு நிலையோடு தொடர்பு படுத்தி வச்சுருக்கும். நீங்கள் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் இடத்துல உட்காந்து எப்பவுமே அழுது உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்காலத்தை நினச்சி பார்க்குறது பழக்கம் அப்படின்னா, அடுத்த தடவை நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல போய் சும்மா நின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மைண்ட் ஒரு சோகமான மைண்ட் ஸ்டேட்டுக்கு போயிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்த உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் ஐடென்டிட்டிக்காக இனிமேல் ஒதுக்க போகிறீங்க. நீங்கள் எப்பெல்லாம் அந்த இடத்துல போய் உட்கார்றீங்களோ உடனடியாக உங்களுடைய மூளையானது அந்த ஐடென்டிட்டியை அடையாளத்தை ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். இதை என்விரான்மெண்ட் ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பல சாதனையாளர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பிஸ்னஸ்மேன், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இவங்க எல்லாமே இந்த டெக்னிக்ஸை அவங்க லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனியாக திங்கிங் ஸ்பேஸ் வச்சிருப்பாங்க, இல்ல கிரியேட்டிவிட்டி கார்னர்னு வச்சிருப்பாங்க, இல்ல ஸ்பெசிஃபிக்கான டெஸ்க் இருக்கும், அதுல தான் எழுத்தாளர்கள் என்ன ஆனாலும் சரி அங்கதான் உட்காந்து எழுதுவாங்க. இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி சர்டன் ஸ்பேசஸ் அவங்க ஒதுக்குறாங்கன்னா, அந்த இடத்துக்கு போனோடனே அந்த வேலையை செய்யறதுக்கான மனநிலை தானா வாய்க்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இதே தான் நம்ம கனவுகளுக்கான ஐடென்டி கிரியேட் பண்றதுக்கும் யூஸ் பண்ண போறோம். விக்ரமாதித்தனுடைய சிம்மாசனம் மாதிரியே நாமளும் நமக்கான ஒரு சிம்மாசனத்தை அமைச்சுக்க போறோம். இந்த டெக்னிக்கு பேரு தான் சூப்பர் சேர் டெக்னிக். இப்போ எப்படி இந்த டெக்னிக்கை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த சூப்பர் சேர் டெக்னிக்கை ஃபாலோ பண்றதுக்கு ஜஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் தான் வேணும். முதல் ஸ்டெப், உங்களுக்குன்னு இந்த ஆக்டிவிட்டிக்கு தனியாக ஒரு சேரை ஒதுக்கிக்கோங்க. இந்த சேரானது நீங்கள் டெய்லி உட்காந்து ஃபேமிலியோட டிவி பார்க்குற சேராக இருக்கக்கூடாது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற சேராக இருக்கக்கூடாது. இதுக்குன்னு தனி சேரை ஒதுக்கிக்கோங்க. 2வது ஸ்டெப், அந்த சேருடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கனவுக்காக உங்களோட ஐடென்டிட்டியை இப்போ மாற்ற போகிறீங்க, அப்போ அதுக்கேற்ற விதத்தில் இந்த சேருடைய ஐடென்டிட்டியை நீங்கள் அமைச்சுக்கணும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கம்பெனியோடைய சிஇஓவாக ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய ஐடென்டிட்டியை நீங்கள் சிஇஓ லெவலுக்கு மாற்ற போறீங்க. அதனால இப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த சேருக்கு சிஇஓ சேர் அப்படின்னு பேர் வச்சிருங்க. இல்லை நீங்கள் அபண்டன்ஸை நோக்கி தான் உங்களுடைய கனவுகளை வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த சேருக்கு நீங்கள் அபண்டன்ஸ் சேர்ன்னு பேர் வச்சுக்கலாம். இல்லையா, நீங்கள் உங்களுடைய கனவுகளை நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாறுறதுக்காக தான் அமைச்சிருக்கீங்க அப்படின்னா, இதே சேருக்கு கான்ஃபிடென்ட் வெர்ஷன் சேர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி உங்களுடைய கனவு என்னவோ அதுக்கு ஏற்ற விதத்தில் இந்த சேருடைய ஐடென்டிட்டியை முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது ஸ்டெப்புங்கிறது, இந்த சேருக்குன்னு சில ரூல்ஸை நம்ம வச்சுக்கணும். முதல் விஷயம், இந்த சேருடைய ரூல்ஸ் நம்ம சொல்றப்போ எந்த விஷயங்கள்ல செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்க இந்த சேர்ல உட்காரும் போதெல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது, ஸ்கேர்சிட்டியில இருந்து எதையும் திங்க் பண்ணக்கூடாது, உங்களை பற்றின செல்ஃப் டவுட்ஸ், நெகட்டிவ் டாக்ஸ் இது எதையுமே இந்த சேரில் உட்காந்து பண்ணக்கூடாது. எதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃப்யூச்சர் கனவுகளுக்கான பிளானிங்கை இதில் உட்காந்து பண்ணலாம். அதுக்கான முக்கிய முடிவுகளை இந்த சேரில் உட்காந்து எடுக்கலாம். நீங்கள் அந்த கனவுகளுக்காக டெய்லி செய்யக்கூடிய அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன், ஸ்கிரிப்டிங், இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே இந்த சேரில் உட்காந்தே பண்ணுங்க. அடுத்த ஸ்டெப் 4, டெய்லி இந்த மாதிரி இந்த சேரில் உட்காந்து நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி எனக்கு செய்ய போறீங்கன்றத முடிவு பண்ணிட்டு அதில் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes ஸ்பெண்ட் பண்ணணும். இது நீங்கள் தவறாமல் செஞ்சுட்டு வரணும். ஏன்னா எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியணும்னா அது ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யும்போது தான் அது நடக்கும். அதனால டெய்லி 5 to 10 minutes ஆகுது இந்த சேரில் உட்காந்து அந்த ஆக்டிவிட்டீஸை செய்கிறதுங்கிறத ஒரு வழக்கமாக மாற்றிக்கோங்க. இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் இந்த டெக்னிக்ஸ். வெரி ஸ்மால் அண்ட் சிம்பிள். இந்த டெக்னிக் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியே கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுதான், நீங்கள் கனவுகள் அடைந்த நபராக எப்படி இருப்பீங்க, அந்த ஸ்டேட்டில் உங்களுடைய ஐடென்டிட்டி என்னவா இருக்கும் அப்படின்றத முன்னக்கூட்டியே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதை எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் என்ன ஒரு கனவை அடைய நினைக்கிறீங்களோ அந்த கனவை அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன மாதிரி ஒரு நபரா மாறி இருப்பீங்க, நீங்க என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பீங்க, என்ன மாதிரியான நம்பிக்கைகள் வச்சிருப்பீங்க, வாழ்க்கையை எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா ஃபேஸ் பண்ணுவீங்க, மற்றவங்க கூட எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கான இந்த பதில் கிடைக்கும். அப்படி சப்போஸ் சில பேர் இருப்பீங்க, எனக்கான அந்த ஐடென்டிட்டி என்னங்கிறதே என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியல, எனக்கு எந்த க்ளூவும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா
இதே விஷயத்த அடைஞ்ச இன்னொரு நபருடைய வாழ்க்கையை எடுத்துட்டு அந்த ஐடென்டிட்டிக்கான பதிலை நீங்க அவங்க லைஃப்ல இருந்து எடுத்துக்கலாம். நம்மளே பல சமயங்கள்லயும் இதை பார்த்திருப்போம். நம்ம கூடவே வளர்ந்த ஒரு நபர் இன்னைக்கு நல்ல பணம், பதவி, இந்த வாய்ப்புகள்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு நபரா இருப்பார். நீங்களே உங்க சர்க்கிள்ல சொல்லியிருப்பீங்க, அவன் என் கூட வளர்ந்தவன் தான், என் கூட ஒன்னா ஸ்கூலுக்கு போய் வந்தவன் தான், ஆனா இன்னைக்கு பாரு அவன் எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிட்டான், ஆமா ஆளே மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம அங்க என்ன சொல்றோம், ஆட்டோமேட்டிக்கா அவருடைய அந்த ஐடென்டிட்டியே மாறிடுச்சு அப்படிங்கறத தான் அங்க சொல்றோம். ஸோ ஒருத்தர் வெற்றி அடைகிறார் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வெற்றி மட்டும் அவருக்கு அங்க கிடைக்கிறது இல்லை, ஒரு புது ஐடென்டிட்டியும் சேர்த்து தான் அவருக்கு அங்க கிடைக்குது. அப்போ அவர் இன்னைக்கு அந்த வெற்றி அடைஞ்ச நிலையில அவருடைய குவாலிட்டிஸ் என்னென்னலாம் புதுசாக வந்திருக்கு, அவர் என்ன மாதிரி ஒரு மனிதராக உருவாகியிருக்கார், அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கிறதா இந்த சேரில் உட்காந்துக்கிறப்ப எல்லாம் நினைக்க போகிறீங்க. அந்த குவாலிட்டிஸோடு தான் நீங்கள் அந்த சேரில் உட்காந்து அந்த டாஸ்க் எல்லாம் பண்ண போகிறீங்க, முடிவுகள் எடுக்க போகிறீங்க, உங்களுடைய பிளானிங்கையும் செய்ய போகிறீங்க. இந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சூப்பர் சேர் டெக்னிக் உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கறதுக்கு. இந்த டெக்னிக்கை ஒருத்தர் தொடர்ந்து அவர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னா நிச்சயமாக அவரே அவர்கிட்ட பல மாற்றங்களை பார்க்கலாம். முதல்ல அவருடைய பேச்சோடைய துணியே மாறும். இதுவரைக்கும் தயங்கி தயங்கி பயத்தோட பேசிட்டு இருந்த ஒருத்தர் இதுக்கப்புறமா கான்ஃபிடென்ட்டா அவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்க, தைரியமா முடிவுகள் எடுக்க தொடங்குவாங்க. அதுக்கு அடுத்து இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, இல்ல தனிப்பட்ட ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கீங்கன்னா உங்களுடைய சர்வீசஸ்க்கும் ப்ராடக்ட்ஸ்க்கும் சார்ஜ் பண்றதுக்கே பயந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு அடையாள மாற்றத்துக்கு அப்புறமா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ப்ரைஸ் பண்ணுவீங்க. அதை ரொம்பவே தைரியமா உங்களால மற்றவங்க கிட்ட சொல்லவும் முடியும். அடுத்தது, உங்களுடைய இந்த மாற்றமானது உள்நிலை மாற்றம் கிடையாது, உங்களுடைய வெளிநிலையிலையும் உங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்லயுமே பெரிய சேஞ்சை இந்த ஐடென்டிட்டி கொண்டு வந்துடும். உங்களுடைய போஸ்டர் பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க இப்போ நிமிர்ந்து நேரா நடக்க தொடங்குவீங்க. உங்களுடைய முகத்திலையும் தெளிவும் தன்னம்பிக்கையும் தெரியும். உங்களுடைய மனசும் உடம்பும் நீங்க அந்த கனவை அடைஞ்சிட்ட அந்த நிறைவை கட்டாயம் வெளிப்படுத்தும். இப்ப நம்ம அடுத்து இந்த டெக்னிக் சம்பந்தமான உங்களுடைய சில காமன் டவுட்ஸை நான் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி, உங்களுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த கனவை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக யாரா மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் எனக்கு நிச்சயமா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இப்போ இந்த சூப்பர் சாட் டெக்னிக் பத்தி சொல்றப்போ உங்களை நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கலாம். முதல் டவுட், எங்க வீட்டுல எனக்குன்னு தனி சேர்லாம் கிடையாது, நான் எப்படி இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சேர் அப்படிங்கிறதும் கூட அது ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் சொல்றேன். நீங்க சேர்ல உட்கார்ந்தாதான் இந்த டெக்னிக் ஒர்க் ஆகும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு சேர் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஸ்பேஸ், உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்க உருவாக்கிக்கலாம். அந்த ஸ்பேஸ்ல ஒரு பெட்ஷீட், ஆனால் அந்த பெட்ஷீட் தான் எப்பயுமே நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த பெட்ஷீட்டை மடிச்சு போட்டு நீங்கள் அதில் உட்காந்து கூட இதே மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணலாம், அஃபர்மேஷன் பண்ணலாம், முடிவுகள் எடுக்கலாம், அந்த கனவுகள் அடைந்த நபராக நீங்கள் மாறலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸை செய்கிறது தான் முக்கியமே தவிர அது இந்த சேரில் தான் செய்யணும், சேரில் செஞ்சால் மட்டும்தான் ஒர்க் பண்ணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு கார்னர் ஒதுக்க வேண்டியது தான் முக்கியம் இங்கே. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கிக்கோங்க. அந்த ஸ்பேஸில் இந்த ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. மற்ற வேலைகளையும் அதே இடத்துல செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸை உணர முடியாது. ஸோ அந்த இடத்துல உட்காந்து நான் இந்த வேலைக்காக மட்டும்தான் உட்காருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா, இப்ப நான் இதுக்குன்னு ஒரு சேர் வச்சிருக்கேன், இல்ல அதுக்குன்னு ஒரு கார்னர் வச்சிருக்கேன், இதுல மற்றவங்களும் வந்து உட்கார்ந்தாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படிங்கறதா தான் இருக்கும். இது மோஸ்ட்லி நீங்க உங்களுக்குன்னு தனியா ஒரு சேரோ இல்ல ஒரு ஸ்பேஸ் வச்சுக்கிறது பெஸ்டான ஒரு விஷயம்னாலும் நீங்க நிறைய பேர் கூட அந்த ஸ்பேஸை பகிர்ந்துக்க வேண்டி இருக்கு, அதனால அந்த மாதிரி அதை எக்ஸ்க்ளூசிவா இதுக்குன்னே வச்சுக்க முடியாது அப்படின்னா பரவாயில்ல. மற்றவங்க வந்து உட்கார்ந்தாலும் அது உங்களுடைய இந்த முன்னேற்றத்தையும் உங்களுடைய ப்ராக்ரஸை எந்த விதத்திலையும் அது தடுக்காது. நீங்க உட்கார்றப்போ நீங்க அந்த ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஐடென்டிட்டியோட உட்காருங்க போதும். அடுத்தது, நான் இதை என்னைக்காவது ஒரு நாள் நடுவில் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன பண்றது, நான் வெளியூருக்கு போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்க. அப்படி 1-2 நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, பட் திருப்பவும் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இது ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா நிச்சயமா இந்த பிராக்டிஸை தொடருங்க. ஏன்னா இந்த பிராக்டிஸுங்கிறது நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கை கொடுக்கும். மற்றபடி ஒரு வாரம் செய்கிறேன், அதுக்கடுத்து 10 வாரம் மறந்துடுறேன், அதுக்கப்புறமா ஒரு 2 வாரம் செய்கிறேன், நீங்கள் ரொம்ப கேப் விட்டு செய்கிறப்போ இது உங்களுடைய மைண்டில் பெரிய சேஞ்சஸ் எதையும் ஏற்படுத்தாது. அப்போ திருப்பியும் என்ன பண்ணுவீங்கன்னா, ஓ இந்த டெக்னிக்கும் ஒர்க் ஆகாது, இதுவும் ஒரு 100 டெக்னிக்ஸில் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவீங்க. ஆனால் அங்கே மிஸ்டேக் பண்ணுறது நீங்கள் தாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கேப் விட்டாலும் திருப்பவும் இதே பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இதுவும் நான் இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சொல்லியிருக்கிற மற்ற டெக்னிக்ஸ் மாதிரி தான் மூட நம்பிக்கை சார்ந்த டெக்னிக்ஸ் கிடையாது. ஒரு டெக்னிக்னு சொன்ன உடனே அந்த விஷயத்துல இதை
இதை பண்ணலன்னா என்ன பண்ணுறது, இப்படி ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிறது பயத்தையும் நிறைய மக்கள் கூடவே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அந்த பயத்தை எல்லாம் விலக்கி நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் பர்சனாக மாறணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லித்தரேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கலாம், இல்லாமல் போகலாம், செய்ய முடியலாம், செய்ய முடியாமல் போகலாம். உங்களுக்கு எது ஃபீஸிபிளோ, உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் கொடுத்து இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி இப்படி இல்லை, அப்படி இல்லை, எங்கள் வீட்டில் இதுக்கு வசதி இல்லை அப்படின்னு திருப்பவும் உங்கள்கிட்ட இல்லாத விஷயங்களை இந்த டெக்னிக்ஸ்குள்ளே கொண்டு வராதீங்க. இதுதான் உங்களை உங்களுடைய கனவுகள்ல இருந்து ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெக்னிக்கை கான்ஃபிடென்ட்டோட ஃபுல் எந்தோடையும் செய்யுங்க. நிச்சயமாக இது உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இன்றைக்கே உங்களுக்கான அந்த சேர் இல்லைன்னா ஸ்பேஸை முடிவு பண்ணிக்கோங்க. அங்கே போய் உட்காந்துட்டு நான் இந்த சேரில் யாராக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அதுக்கான பதிலை எழுதுங்க. இந்த ஒரு ப்ராசஸோட இந்த சூப்பர் சேர் ஆக்டிவிட்டியை உங்கள் லைஃப்பில் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் மாற்றத்தை உணருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் சொன்னபடியே எந்த கனவுக்காக இதை செய்ய விரும்புகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது யாருடைய வாழ்க்கையை மாற்றும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.